திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறுது. நம்ம இல்ல, நம்ம சுற்றி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் தான். இவ இப்படிதான் இருக்கணும், அவ மாதிரி தான் நடக்கணும். இந்த வார்த்தைகள்ல தான் ஒரு பெண்ணோட ரியல் லைஃப் ஆரம்பிக்குது. ஒரு பெண் கல்யாணம் பண்ணினா அவ வீடு மாறுது, பேர் மாறுது, பழக்கம் மாறுது. ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கறது அவ மாறக்கூடாதுன்னு. நம்ம வேல்யூவை செட் பண்ணணும். லவ்வுக்கு சாக்ரிஃபைஸ் ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கு காம்ப்ரமைஸ் ஒருபோதும் ஓகே இல்லை. அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் அட்ஜஸ்ட் ஆகி அழிஞ்சு போறதுக்கும் ரொம்ப சின்ன டிஃப்ரெண்ட் தான். புதிய குடும்பம் ஒரு ஸ்கூல் மாதிரி. இங்க மார்க்ஸ் இல்லை, சைலன்ஸ் தான் ரிசல்ட். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சகிக்கணும், எல்லாமே வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் லெசன். இண்டிபெண்டன்ஸ்னா குடும்பத்தை விட்டு ஓடுறது இல்லை, நம்ம காலில் நம்ம நின்னுக்கிற ஸ்ட்ரென்த்து. இமோஷ்னலா, ஃபினான்ஷியலா, மென்டலியா இண்டிபெண்ட்டாக இருந்தாதான் வாழ்க்கை பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு நாள் புரியும், எல்லோருக்கும் நல்லவனா இருக்க முயற்சி பண்ணி நமக்கே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆகிட்டோன்னு. ஒய்ஃப் ஆகுறதால உமன் ஆகிறது எழுதிடக்கூடாது. ஒய்ஃப் ஒரு ரோல், உமன் ஒரு ஐடென்டிட்டி. பெண்கள் பல நேரம் அமைதியா இருக்கிறது பலவீனம் இல்லை, அது ஒரு ஸ்ட்ரென்த். எல்லாத்தையும் தாங்குற மனசு, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி. ஆனா இந்த சைலன்ஸ்ல நம்ம வாய்ப்பை இழந்துடக்கூடாது. மரியாதை கேட்டு வாங்க வேண்டிய விஷயம் இல்லை, நம்ம நடக்கிற விதம், நம்ம பவுண்டரிஸ் தானே. நல்ல மனைவியா இருப்பது பெருமை, ஆனா தன்னை இழக்காத பெண்ணா இருப்பது தான் உண்மையான வெற்றி. திருமணத்துக்கு அப்புறம் கனவுகள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். வாழ்க்கையை எல்லாருக்காக வாழ்ந்தாலும் கொஞ்சம் நமக்காகவும் வாழணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.